சரி படித்தோம் சந்தோஷம். வாப்பா சொல்கிறார் வாப்பாட பிஸ்னஸை மெயின்டைன் பண்ண சொல்லி. எனக்கான ஒரு ஸ்டைல் வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் டாப் கிங்கில் நான் இன்டர்நேஷ்னல் லெவல் நான் பிஸ்னஸ் செய்வேன். வந்து நிற்பம் போகிறோம் பொண்ணுக்கு ஒரு நாளைக்கு. அப்போ நீ சொல்லுவேன் நான் யாருன்னு சொல்லி. ஓகே நான் மச்சான் எங்களோட பரக்கத் டெக்ஸ்டைலை வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போக போகிறேன். எங்களோட ஒவ்வொரு ஷோரூமோடையும் ஒரு மദ്രஸாவை சேர்த்து நடத்த போகிறேன். பிஸ்னஸ் ப்ளஸ் தாவா. எனக்கு மச்சான் தாவா செய்யாமல் இருக்கேன். அதே நேரத்தில் சளி இல்லாமல் தாவா செய்யாதே மச்சான். அதனால் ரெண்டையும் ப்ளஸ் சேர்த்து செய்ய போகிறேன். எப்படி மச்சான் பிளான்? அது ஒன்று ஐடியா, நல்ல ஐடியா. ஓகே அப்படி செஞ்சு முன்னேறி காட்டுவோம். ஓகே அந்த பாரு கிறிஸ்டியன்ஸ் டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க. பைத்தியக்காரன் வாக்கில் அப்பா மூஞ்சி வச்சுட்டு வரானுவல் எங்களை நரகத்துக்கு கொண்டு போய் போட. போங்கடா அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாயின்சான். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் எப்படியோட பேர் தெரியும்? உங்களோட பேர் மட்டும் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டீட்டெயிலும் எங்களுக்கு தெரியும். இவர் தான் சவுதியில் இருக்கிற வந்த தவாசின டிரெக்டர். உங்களோட தவா வேலையை தான் அல்லா தாலா இவர் அனுப்பிச்சு வச்சுருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ சுருக்கா எனக்கு வழியை திறப்பான்னு நான் நினைக்கிறேன். ஷோர்ட் டைமில் எங்கள் டார்கெட்டை நாங்கள் அடைஞ்சின்னு தானே. மாஷா அல்லா எல்லாம் அவன் செய்ய. இப்போ ஸ்ரீலங்கா முழுக்க எங்களோட ஷோரூமோட எங்களோட மദ്രஸா இருக்குது. நான் மலேசியாவில் போட்டு பிளான் ஒன்று இருக்காச்சு. அதுலேருந்து தொட்டது நாங்கள் அவுட்ஸ்டில் வரைக்கும் போகணும். ஷேக் ஹெல்ப் பண்ணுவார் தான் எங்களுக்கு. அதுக்கு முதல்ல உங்களோட வீட்டுக்கிட்டே இருக்கிற மஸ்ஜித் பார்க்கணும். என்ன மஸ்ரு மദ്രஸா? இங்கே அப்படி யாருக்கும் மദ്രஸா செய்ய இயலாது. வசீம் மௌலவி இங்கே கொஞ்சம் வாங்க. என்ன இந்த மஸ்ரு மദ്രஸா பற்றி என்னமா சொல்கிறார் இவர்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி? ஆமாம் பாய், யாரும் மொய்தீன் இமாம்னு ஒருத்தர் நடத்துகிறாங்கம்மா. அது நம்மட அளவு பெரிய குவாலிட்டி இல்லை, ஆனால் நம்மட பிள்ளைகளும் அங்கே போகிறோம். இன்னைசே எங்கட மதுசா தாராளம். இன்னும் எதுக்கு இன்னொரு மதுரசா? இது ஒரு முடிவு கட்டணும் சரியா? அது பாய் அவ்வளோ லேஸ் இல்லை. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டா பேசுங்கவா. ஏய் இங்க கொஞ்சம் வாங்க. சும்மா சத்தம் போட்டு பிரச்சனை கேளாவே. அந்த மദ്രஸாக்கு எங்கட மகனும் தான் போறான். என்னடி சொல்ற? அவனுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஏய் என்ன சார் பிரச்சனையா? இங்க யாருக்கும் மதுரசா நடத்தல. எங்கட மதுரசா மட்டும் தான் இங்க இருக்கணும். உனக்கு விலங்க இல்லையா? மட சாம்புராணி. எங்க போயிட்டு வர நீ? மதரசாக்கு போனப்பா. நீ எங்கட மதுரசாக்கு போடலையாமே. வசீம் மௌலவி எனக்கு எல்லாம் சொன்ன. ஆஷிக்கான இடம் சட்டப்படியாக இருந்துச்சு. முஸ்லிம் இமான் எங்களோட சரியான இறக்கம். நம்பிமாட கதையெல்லாம் சொல்லித்தாரு. மற்றவங்களோட எப்படி இருக்கணும் என்று இறக்கமாக இருக்கணும் என்று சொல்லி தந்த வாப்பா. நீ இந்த பயணத்தை நிப்பாட்ட வேணும். இவன் மேல ஒரு கண் வச்சு கொண்டு தான் இருக்கோண்டாங்க. நான் சரி அந்த மதுரசாக்கு நல்ல ஒரு வேலை. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? யாரு நீங்க? நீ என்னையும் என் பிள்ளைகளையும் துன்பப்படுத்துகிறாய். இறைவா நான் என்ன செய்யணும்? நீ போய் மദ്രஸாலையில் இமாம் மொய்தீனை அனுப்புறேன். யா அல்லாஹ், எனக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு கொண்டு விளங்குது இல்ல. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. யாரும் இல்லையா? ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. யா அல்லாஹ், ஹெல்ப். யாரும் ஹெல்ப் பண்ணுங்க. கொண்டு விளங்குது இல்லையே. இறைவா எனக்கு என்ன நடக்குது? இறைவா என்ன கண் போட்டியா?
நான் இந்த நாள் இப்படி பொட்டியாக தானே இருக்கேன். இந்த குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சாப்பாஜி. வாலைக்கும் இஸ்லாம். தாரு வந்து நான் வந்து மொய்தீன் என்ற பேர். நான் இசால் மாசி மதரசுல்லால இமாமாய் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு நற்செய்தி எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்தார் உங்க சொல்ல சொல்லி அதை எடுத்து வந்தீங்க உங்களை சொல்லத்துக்காக. சொல்லுங்க. ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைச்சு, ஆனால் அல்லாவோட உருவாடத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 2 பேரையும் படைச்சது. ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னார், அந்த எல்லா ஏதன் தோட்டத்தில் எல்லா கனிகளும் சாப்பிடுங்க, இந்த மாதா கனி மட்டும் சாப்பிட வாணும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வரும்போது ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒரு உறவாட வருவாங்க. அது ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை நம்ம முறையில் அது வார நேரத்தில் ஒரு நாள் என்ன செஞ்சு பார்த்தோம், ஒரு நாள் 2 பேருமே காணவில்லை. அப்போ அவனை தேடுறாரு, எங்கே என் பிள்ளை 2 அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த பிள்ளை 2 ஒளிஞ்சு நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா, எனக்கு வர முடியாது முன்னால், ஏன்னா நாங்கள் நிறுவனமாக இருக்கிறோம்னு. பல சுமாந்தார கேட்குறாரு, யார் உனக்கு சொன்ன நீ நிறுவனமாக இருக்கிறது அப்படின்ட்டு. இல்லை, நீங்கள் சொன்ன இதில் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவான்னு சொன்ன நாங்கள் சாப்பிட்டோம். என்ன இப்படி செய்தா எங்களுக்கு வந்து இந்த பாம்பு வந்து இப்போ நாங்கள் நிறுவனமாக்கி நாங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்து, அதனால் எங்களுக்கு இப்போ உங்களோட முன்னால் வரத்துக்கு வெக்கமாக இருக்கிறது அப்படி. அதனால் என்ன நடந்துச்சு, இப்போ இந்த பிரிவினதுக்காக வேண்டி ஒரு பாவத்துக்குள்ளே ஈடுபட்டாங்க தான் 2 பேர். இப்போ இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவையாகிறது. அதாவது இப்போ பரிகாரம் என்ன, குர்பான் கொடுக்க வேணும். காரணம் என்னென்னா, ஒரு பரிசுத்தமான குர்பான் கொடுக்க வேணும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பாவத்துக்குனால. அன்று நாள் அந்த செஞ்ச பாவத்தினால பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சாபம் விட்டார் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. எல்லா பிறக்க பிள்ளைகளும் பாவத்தில் பிறந்ததுண்டு. அந்திலேருந்து இப்போ குர்பான் தேவைப்பட்டது. இப்போ சுத்தமான குர்பான், அதாவது இப்போ ஆடு மாடுகள் கொடுக்குற குர்பானால இப்போ தேவைப்படுது. அதாவது ஆடு மாடுகள் வந்து 2 உறவுகள் வர்றதுனால அது ரத்தம் வந்து ஒரு பரிசுத்தமாக இல்லாத, இப்போ பரிசுத்தமான ரத்தம் ஒன்று தேவை. அன்றைக்கு ஆதமாவை செஞ்ச பாவத்தினால் மட்டுமல்ல, இது பிறக்க போகிற சங்கதிகளுக்காக வேண்டி சங்கதிகளுக்கு பாவத்தில் நீக்க வேண்டும். அதனால ஒரு பரிசுத்தமான குர்பான் தேவைப்பட்டது. அதனால் என்ன நடந்துச்சு, இதனால தான் ஈசால் மசி இந்த துனியாவுக்கு வருகை உண்டார். அது எப்படி வந்தாருன்னா, ஈசால் மசி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ளால ரூஹுல் குத்துஸ் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதனால அதுக்கு தகப்பன் இல்லதாக இருக்குது. ஈசால் மசிக்கு தகப்பன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான், ரூஹுல் குத்துஸா குன். அப்போ இந்த ஈசால் மசி துனியாவுக்கு வந்தது எங்களோட எல்லா பாவங்களுக்கு, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உறவு பிரிந்தனால அது திரும்பமாக ஈசால் மசி மூலமாக இறைவனுக்கு எங்களுக்கு மிக ஒரு சம்பந்தம், அதாவது பிள்ளைகளுக்கு தகப்பனுக்கு உறவு உருவாடத்துக்காக வேண்டி ஈசால் மசி துனியாவுக்கு வரப்பட்டார். வந்து அவர் எங்களுக்காக வேண்டி அவர் குர்பானாக கொடுத்து திரும்பவுமாக்க அந்த அண்டை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இந்த உறவு திரும்பவும் அந்த ஈசால் மசி மூலமாக எங்களுக்கு புதுப்பட்டுன்னு என்ன சொல்ல வந்து, நீங்கள் உங்களோட பாவங்கள்லேருந்து நிச்சயம் விடுதலை ஆவேன். அது ஈசால் மாசி ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காணலாம். உங்களோட வாழ்க்கையிலேக்கு இந்த இதுலேயும் பாவத்துலேயும் விடுதலை அடையலாம். அது நிச்சயமாக நீங்களும் ஈசால் மாசி ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாவத்தில் விடுதலை ஆகி உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக சமாதானமாக வைக்க முடியும். உங்களுக்காக நான் துவா செய்ய போகிறேன். கைதின் துவா எடுத்துக்கொள்ளுங்க. ஈசாவை நாமத்தில் துவா செய்கிறேன். இறைவனே, இந்த நேற்று கூட இவர் இருக்கிற இந்த கண் பார்வையிலிருந்து விடுதலையாகி தெய்வீக சுகத்தை பார்வை கொடுக்குறேன் துவா கேட்குறேன். நாமத்தினால துவா கேட்குறேன் நல்ல இறைவனே, ஆமீன். யா அல்லாஹ், எனக்கு கண் விளங்குது. யா ஈசாவே, எனக்கு கண் விளங்குது. எனக்கு சோம். இப்போ எனக்கு எல்லாம் பார்க்க இயலும். எனக்கு நல்லா பார்க்க இயலும். சுக்ரன் ஜஸீலா, சுக்ரன் ஜஸீலா. நாங்கள் உங்களே நல்ல நிலைமையை கொண்டு ஆனால் நீங்களே கையை விரிச்சிட்டீங்க. நான் சொல்ல வார்த்தை உங்களுக்கு விளங்குது இல்லை ஆஜி, கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் நான் உங்களை இம்ப்ரெஷன் காப்பாற்றி தான் நீங்கள் மண்ணாரி போட்டு தான் பார்க்குறீங்க. இந்த சல்லியால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ தான் என் குடும்பம் நிம்மதியாகவும் எனக்குள்ள பெரிய சந்தோஷமும் இருக்குது. இந்த வாழ்க்கை எனக்கு போதும். என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து குடும்பத்தை ரோசிங்க மோடையான ஆகுறீங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரமத்துல்லா வரகா. சத்தியத்தை கண்டுகளும் நிச்சயமாக எங்கள் சோதனை வரத்தான் செய்யும். ஆனால் உங்களோட பிஸ்னஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆகிடுச்சோம்னு கேள்விப்பட்டேன். நான் இதுக்கு வந்து கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் ஈசால்மாசி வெற்றி தருவார் உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் சரி கவலை இல்லை. என் மனசு நிம்மதியாக இருக்குது. என் குடும்பம் சரியான சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு இப்போ இருக்க ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? என் கேம்பஸ் காலத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவனுக்கு போய்ட்டு இந்த ஈசால்மாசி எப்படியாவது அவனுக்கு சொல்லணும். அவனும் ஏற்றுக்கொண்டாதான் எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக உங்களே நல்வழிக்கு மனுஷரை மத்தியில் உங்கள் நல்வழியை கொண்டு போகிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். ஹல்லேலூயா. சந்து பரக்கத் செய்வார் நிச்சயம் அவங்களுக்காக. வா 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 மச்சாமா இரு. அது என்னடா ஆலயம் மாறி போயிது? நல்லா தான் இருந்தேன். என்ன ஆச்சு உனக்கு? நான் தவறான வழியில் இருக்கிற நேரம் நீ என்னை நல்லவன் மாதிரி கண்டேன். நான் இப்போ நேரான வழியில் இருக்கிறேன். ஆனால் உனக்கு விளக்குது நான் கெட்டவன் மாதிரி. நான் சத்தியத்தை அறிஞ்சுக்கொண்டேன். அந்த சத்தியத்தை சொல்லத்தான் நான் இப்போ இங்கே வந்தேன். சத்தியமா இந்த உன்ட பயில கதை நான் கேட்டு கேளாது. சிங்கப்பூர் போக போகிறவா? நாங்கள் பேசிக்குவோம். ஐயோ தண்ணி தாகமா இருக்குது. இப்ராஹிம் சொல்லலாம் தண்ணி கொஞ்சம் தரையிலுமா குடிக்க. ஐயோ மகனே, இங்கிருந்து அங்க ஒன்றும் அனுப்ப இயலா, அங்கிருந்து யாருக்கும் இங்க வரவும் இயலா, இங்கிருந்து யாருக்கும் அங்க போகவும் இயலா. அந்த ஆசாத்தை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க. எங்கள் தம்பிமாரும் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளட்டும். நான் தான் ஈசாவை ஏற்றுக்கொள்ளல. இந்த சந்தர்ப்பம் நான் விடக்கூடாது. ஐயோ ஒண்ட குடும்பத்துக்குத்தான் இறை வேதம் பைபிள் இருக்கிறதே. அவர்களுக்கு ஈசா போதும். ஒரு மௌத்தாயினரை போய்த்து சொன்னா கேட்டுக்கொள்வாங்களா? எத்தனையோ நபிமார்கள் சொல்லியும் கேட்காதவங்க மௌத்தானவங்க திரும்பி எழும்பி போய் சொன்னா மட்டும் கேட்பாங்களா? சுவனபதியின் வாழ்க்கை விலமதிக்க முடியாத ஒரு முத்துக்கு ஒப்பானது. சுவனபதிய அடைகிறவனுடைய வாழ்க்கை தனக்குள்ளான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறவனுக்கு ஒப்பானது. இன்சாப் அதை பெற்றுக்கொண்டான்.